ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி சொரக்காயில் சப்ஜி மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி அது காமிக்கிறேன் வாங்க. சொரக்காய் பாருங்கள், ஒரு சொரக்காய், சின்ன சொரக்காய் ஒரு 1/2 கிலோ இருக்கும் சொரக்காய். அது வெயிட்டு. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன், தோல் எடுத்துகிட்டு. இதுக்கு தேவையான காரம் 3 காஞ்ச மிளகா. பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 பூண்டு பல் தோல் எடுக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இதுக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது. இதுக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது. சும்மா 1 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப ஆயில் போடக்கூடாது. இதுக்கு பாருங்கள், சும்மா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். எண்ணெய் ஜாஸ்தி போடக்கூடாது. அது எண்ணெய் போட்டுட்டு அது கடுகு எதுவும் இதுக்கு தாளிக்கக்கூடாது. இந்த சொரக்காயை தண்ணியோட கழுவி வச்சுருக்கோங்களா, அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியோடு அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான சால்ட்டு நான் எப்பயுமே கொஞ்சம் தான் போடுவேன், பார்த்துக்கிட்டு அப்புறம் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பாருங்கள், சொரக்காயில் தண்ணி விடும். சிம்மில் வச்சுருங்க. இது ஸ்டீல் வானல் இல்லையா, வேகமாக இதுவாகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் இருக்கிற தண்ணியே தண்ணி ரவை கூட சேர்க்காதீங்க எதுக்கும். இது கழுவிட்டு நம்ம போட்டோம் பாருங்கள், அவ்வளோதான். அந்த சொரக்காயில் இருக்கிற தண்ணி விடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். எதனா இந்த பசங்களுக்கு பாக்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, டிஃபன் பாக்ஸ் கட்டுறோம் இல்லையா, அந்த டைமில் தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடலக்கொட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சொரக்காயில் நீர் சத்து இருக்குது, இதுவும் நல்லது. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது சொரக்காயும் சீக்கிரமும் வெந்துடும். இது நான் இதை மூடி வச்சுட்டு இப்போ கரகரப்பாக இந்த கடலக்காயும் இந்த காஞ்ச மிளகா 4-5 பூண்டு பல் வச்சுருக்கிறேன், தோலோடு வச்சுருக்கிறேன். இதை கரகரப்பாக பிடிச்சின்னு வந்துடுறேன். அது அதுக்குள்ளே இது வேணும். பாருங்கள், மிக்சியில் கடலக்கொட்டை வறுத்துட்டு வேர்க்கடலை வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போடுறேன். பாருங்கள், சின்ன சின்ன மிளகா. இந்த 1/2 கிலோ சொரக்காவுக்கு போதும். இது 4 காஞ்ச மிளகா. நீங்கள் காரம் ஜாஸ்தி வேணும்னா காரம் நீங்கள் சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்கு இது நான் போதும்னு போடுறேன். ஒரு 5 பல் பூண்டு போடுறேன். இப்போ இதை கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும் நல்லா, ஒன்றும் பாதியமாக. பாருங்கள், சொரக்காய் வெந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் டைம், அவ்வளோதான். கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் கணக்கில்லை. தாளிச்சிட்டு 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. பாருங்கள், அந்த தண்ணிலாம் வச்சு பாருங்கள். இப்போ இந்த பொடி கலந்துக்கிறேன். இது ரொம்ப சக்திங்க உடம்புக்கு. எல்லோரும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து எல்லாருக்கும் ஹெல்த்தியானது இது, இந்த ஃபுட்டு. இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எதுனா லெமன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி எதனா பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி வீட்டில் சொரக்காய் இருந்ததுன்னா பண்ணி பசங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எண்ணெயும் கிடையாது இதுக்கு, ஆயிலும் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், ஹெல்த்தியான சொரக்காய் சப்ஜி ரெடி. டேஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காத பண்ணுங்கள்.